வனதீஸ் கிச்சன். வாங்க, கல்யாண வீடுகளெல்லாம் நிறைய சாப்பிட்ருப்பீங்க மால்புவா ஸ்வீட். அது எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணி காட்டுறேன் வாங்க. 1 கப்பு மைதா, 4 ஸ்பூன் ரவை, 4 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு அரை கப்புலேருந்து 3/4 கப்பு பால். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து ஒரு துளி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். நான் எப்படி கரைச்சிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கரைச்சிட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இதில் நான் ரெபடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 ml வந்து பால் விட்டுருக்கேன். பால் நல்லா வந்து ஏற்கனவே நான் கொதிக்க வச்ச பால் தான் இது. மறுபடியும் கொஞ்சம் சூடு ஏறினோடனே ஒரு 4 ஸ்பூன் வந்து பால் பவுடர் இதில் சேர்த்துட்டு இதை வந்து பால் கொதிக்குது. இப்போ பவுடர் சேர்த்து நேரத்துலேயே நல்லா வந்து திக்காயிடும். பால் பவுடர் போட்டிருக்கோம், ஆனாலும் கொஞ்சம் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தா தான் நல்ல ஸ்வீட்டு கிடைக்கும். இதில் போதும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். 1 கப்பு மைதாவுக்கு 1 கப்பு வந்து சர்க்கரை போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சுகர் சிரப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வந்து பாகு வரணும்லாம் அவசியம் இல்லை. குங்குமப்பூ இல்லை என்கிட்ட இப்போ, அதனால் வந்து நான் வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னோடய மஞ்சள் பொடி இதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு துளி மஞ்சள் பொடி போட்டு இதில் வந்து எந்த ஸ்மெல்லும் வராது. ஒரு மைல்டாக ஒரு எல்லோயிஷில் வந்து இருக்கும். இது இந்த சுகர் சிரப் பயப்படவே வேண்டாம். இதில் எதுவுமே ஆகாது. கலரெல்லாம் வந்து இதில் எதுவும் வாசனையெல்லாம் வரவே வராது. பயப்படாது. இந்த மாதிரி கொதிச்சுதுன்னா போதும். ரொம்பலாம் வந்து இதுக்கு பாகுப்பதமெல்லாம் வேண்டவே வேண்டாம். 2 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கிறேன். அவ்வளோ. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மால்புவா போடலாம். ஒரு பக்கம் செவந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். எடுத்துடலாம். அவ்வளோதான். இது மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே சுகர் சிரப்பில் போட்டுடுறேன். சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துட்டு மால்புவாவை இந்த மாதிரி வச்சுட்டு ரபடி பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல தாராளமாக விட்டு என்றைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் இந்த ஸ்வீட்டெல்லாம். அதனால் எல்லாமே கொஞ்சம் தாராளமாக போட்டு சாப்பிடுங்க. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை போட்டுக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. எனக்கு அது சுகர் சிரப்பில் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த ரபடி போட்டு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.